Chandrasekhar, educational theorist. Okay, நமக்கு இப்போ எல்லாத்துக்குமே வந்து we know that new education policyல இருந்து this year they are going to implement step by step வந்து implement பண்ணுறாங்க. Already we know that 6th implement பண்ணியாச்சு. This year they are going to implement for 7th. அப்போ there will be change in curriculum. ஸோ கரிக்குலமில் சில சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா this is the new book and இந்த சைடில் இருக்கிறத வந்து we will be ஓல்டு புக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த நியூ புக்கும் ஓல்டு புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நியூ புக் ஸோ கிட்டத்தட்ட வந்து they have reduced the number of chapters and இதே ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா you have got the number of chapters அதிகமாக இருக்குது. பட் அப்போ சாப்டர் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது burden to the ஸ்டூடெண்ட்டும் கம்மியாக இருக்குது. பட் there are certain சில சாப்டர்ஸ் கம்ப்ளீட்லாம் ஒமிட் பண்ணியிருக்காங்க, சில சாப்டர்ஸை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த சாப்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தோஸ் ஆர் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சாப்டர்ஸை மெயினாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ இந்த கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா the numbers larger number around us அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ the larger number around us அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய கமர்ஷியலாக இல்லை டே டு டே லைஃப்பில் அதிகமாக நம்ம எங்கே என்னென்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோமோ தட்ஸ் வாட் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், லேக்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் எப்படியெல்லாம் நம்ம நம்பர்ஸ் வந்து டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எப்போனா போன வருஷமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண 10th சில நம்பர் பேட்டர்ன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதோட கண்டினியூஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இந்த இடத்துல நமக்கு என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் ஆர் அண்ட் ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் இப்போ இங்கே வந்து அடுத்தது அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக உங்களுக்கு நம்பர்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ நம்பர்ஸ்க்கு அப்புறம் we are going to perform basic addition, multiplication, division and subtraction. ஸோ இந்த 4 ஆப்ரேஷன்ஸ். ஸோ பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை ஈக்குவேஷன்ஸில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, தட் மீன்ஸ் போர்ட் மாஸ் ரூலோட பேசிஸ் தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வாட் தட் இஸ் பீங் இன்க்ளூடட் இன் யுவர் இன்டிஜர்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் ப்ரீவியஸ் புக்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, அடுத்தது பீக் பியாண்ட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே வந்து வில் நாட் பி அக்யூரேட்டாக எக்ஸாக்டாக ஹோல் நம்பர்ஸில் முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அப்போது தேர் ஷுட் பி அ நீட் ஆஃப் அடிஷ்னல் நம்பர்ஸ். சப்போஸ் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியலை மெஷர் பண்ணும்போது இட் வில் நாட் பி ஆல்வேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். அப்போ இந்த ஹோல் நம்பர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னா இந்த இதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு புது டெக்னாலஜி, தட்ஸ் வாட் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா they are going to define your டெசிமல்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் பீக் பியாண்ட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ். அப்போது இங்கே நீங்கள் ஆல்ரெடி இங்கே 2 சாப்டரில் படித்ததை you are going to turn it as 3 chapters அப்படிங்கிற கேட்டகரிக்கு மூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் யூஸிங் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இப்போ இது பேசிக்காக என்ன அப்படின்னா அல்ஜிப்ரா. ஸோ இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா அல்ஜிப்ரா தான். ஸோ அல்ஜிப்ராவை they are going to express it. பட் இதுவும் வந்து இங்கே இருக்குது. ஸோ 10th சாப்டரில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது. இட்ஸ் ஓகே. அப்போ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் termed as algebra. ஸோ இந்த இடத்துல there is no other deviation. நெக்ஸ்ட் லைன்ஸ் parallel and intersecting lines அப்படிங்கும்போது ஒரு லைன் 2 லைன்ஸ் பேரலாக இருக்கலாம் இல்லை இன்டர்செக்ட் ஆகலாம். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எதை டிஃபைன் பண்ண போகிறாங்க அப்படின்னா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது நம்பர் பிளே. ஸோ நம்பர் பிளே அப்படிங்கிறது மோஸ்ட் காமனாக நம்ம டே டு டே லைஃப்பில் அக்கர் ஆகக்கூடிய பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் எப்படி பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த நம்பர் பிளே. ஸோ இது வந்து திஸ் இஸ் மென்ட் ஃபார் இது வந்து இப்போ இட் இஸ் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் a tale of 3 intersecting lines. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் they are making it as இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் உங்களோட மேத்தை வந்து they wanted to be holistic view. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போகணும். அந்த ஸ்டோரி மாதிரி கொண்டு போகும்போது இட் கேன் கிரியேட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக they have reduced the burden and most probably இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த இடத்துல ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாலும் பட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இஸ் வெரி லெஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓல்டு சிலபஸ். அப்போது நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்காக இருந்துச்சு அப்படின்னா இட் குட் பி பெனிஃபிஷியல். பட் ஈவன் தோ இது வந்து அந்த கண்டிஷனில் பெனிஃபிஷியலாக இருந்தாலும் பட் த சிலபஸ் இஸ் வெரி லிமிட்டட். அப்படிங்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் இட் ஃபார் அ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் இன்அடிக்வேட் அப்படின்னு சொல்லலாம். ஒன் மோர் திங், இட் ரெடியூஸ் தி ஸ்ட்ரெஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணும். அட் த சேம் டைம் இட் கிவ்ஸ் யூ தி என்விரான்மெண்ட் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா
இதோட content is inadequate அப்படிங்கிறதா என் பாயிண்ட் ஆஃப் வியூ. சின்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் 10 இயர்ஸாக இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் இருந்ததுனால ஸோ திஸ் இஸ் inadequate. ஏன்னா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் கிட்டுக்கு தி ஷுட் நோ மோர் தேன் திஸ் அப்படிங்கிறது தட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இட் மைட் டிஃபர் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். பட் என்னோட ஆவரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் அ கிட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இது வந்து மேத்தோட கண்டிஷன்ஸ். பட் இந்த மேத்தோட கண்டிஷன்ஸ்லையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிட்ஸ், விஷுவலைசிங் யுவர் சாலிட்ஸ், இந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே நம்ம 7th வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். பட் இந்த கேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அப்படிங்கும்போது they have to work on 8th மறுபடியும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இட் இஸ் லேகிங் டு கோ வித் சாலிட்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு லேக் ஆகிற கண்டிஷன்ஸ் இருக்குது. அடுத்தது சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ தட் இஸ் யுவர் நியூ சிலபஸ் அண்ட் இது வந்து உங்களோட ஓல்டு சிலபஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது மோஸ்ட்லாக நம்ம இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தி ஸ்டார்டட் வித் பயாலஜி. பட் இங்கே வந்து தி வாண்டட் டு கோ உங்களுக்கு வந்து சயின்ஸ் வந்து டே டு டே லைஃப் நீங்கள் வளர்கிற மாதிரி சயின்ஸும் எவால்வ் ஆகிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் தி ஹவ் ஸ்டார்டட் வித் எவர் எவால்விங் சயின்ஸ். பட் இதில் வந்து தி ஹாவ் கிவன் ஸ்டோரிஸ், எப்படி வந்து டைம் கண்டுபிடிச்சாங்க சண்டையிலேருந்து. ஸோ ஏன்ஷியன் டைம்ஸில் என்ன சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தட் இஸ் வாட் தி ஸ்டார்டிங் சாப்டர் டு கிரியேட் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி நார்மலாக இந்த சிலபஸ் டீச் பண்ணும்போது டீச்சர் கொடுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே தி புக் இட் செல்ஃப் ஹேஸ் கிவன். ஸோ இப்போ டீச்சரோட மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு மேக் திஸ் இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, இங்கேயும் 12 சாப்டர்ஸ், இங்கே ஒரு 13 சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் நியூ இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெட்டல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹாவ் இன்க்ளூடட் மெட்டல் அண்ட் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ஹியூமன் பாடியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக இது எதுக்கு இந்த கான்செப்டை எதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் தி ஏஜ் ஆஃப் பபர்ட்டி அப்படிங்கிறதுனால ஸோ தே வாண்ட் டு ஹேவ் அடலசன்ஸ் அப்படின்னா வாட் ஆர் த சேஞ்சஸ் தே அக்வயர் அப்படிங்கும்போது தட் இஸ் வை தே ஹவ் இன்க்ளூடட் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட் அட் த ஏஜ் ஆஃப் அட் த ஏஜ் அந்த ஏஜில் வந்து பபர்ட்டி சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கிற சேஞ்சஸ்க்காக தே ஹவ் இன்க்ளூடட் திஸ். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதில் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக யூ ஹவ் ஆடட் திஸ். ஸோ இந்த 3 சாப்டர்ஸ் மட்டும் இட் இஸ் பீன் இன்க்ளூடட், இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் லைஃப் ப்ராசஸ் இன் அனிமல்ஸ் அண்ட் லைஃப் ப்ராசஸ் இன் பிளான்ஸ் இது எல்லாமே இந்த 4 சாப்டரையும் சேர்த்து ஸோ தட் மீன்ஸ் தே ஹவ் சேஞ்ச்ட் ஓகே. ஸோ இந்த 4 சாப்டரையும் சேர்த்து தே ஹவ் கிவன் இட் அஸ் 2 சாப்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் கண்டிஷன்ஸ். பட் ஆனால் இதில் இருக்க எல்லா கான்செப்ட்ஸையும் எங்கள் கவர் பண்ணலை. பட் தே ஹவ் கிவன் தி கோர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை மட்டும் இந்த 2 சாப்டரில் கவர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹீட் அப்படிங்கிறதுக்கும் தே ஹவ் காட் ஹீட் அப்படிங்கிற சாப்டர் இங்கே இருக்குது. ஸோ யூ ஹவ் காட் யுவர் ஹீட். ஸோ ஹீட் அப்படிங்கிற சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் அண்ட் மோஷன். ஸோ அதுவுமே அங்கே இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் அண்ட் மோஷன். நெக்ஸ்ட் லைட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி லைட் இஸ் ஆல்சோ த சேம். ஸோ கிட்டத்தட்ட வந்து கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம். பட் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இந்த 2 சாப்டர் தே ஹேவ் எக்ஸ்க்ளூடட் இட். நெக்ஸ்ட் அடுத்தது ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், சால்ட், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான். பட் இங்கே வந்து தியரி ஓரியன்டாக இருந்ததை இங்கே வந்து தி மேட் இட் ஆஸ் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது இட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி டீச்சர்ஸ். பட் இந்த சயின்ஸ்லேயுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தே ஹவ் கிவன் நியர்லி 180 pages 185 pages அரௌண்ட் இருக்குது உங்களோட புக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலர் பேசிஸில் பண்ணாலுமே யூ கேன் கம்ப்ளீட் திஸ் சிலபஸ் வித்தின் மேக்ஸிமம் ஆஃப் 70 hours ஆஃப் டீச்சிங் இஸ் இனஃப் இன்க்ளூடிங் ஆக்டிவிட்டீஸ். அப்படிங்கும்போது மிச்ச ஹவர்ஸை வந்து அவங்களுக்கு எப்படி என்ரிச் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி டீச்சர். அப்போது ஒரு இயர் ஸோ டீச்சர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கேஸஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே வந்து ஸ்டில் கான்செப்ட்ஸ் ஆர் லிமிட்டட் அப்படிங்கிறது தான் ஆஸ் ஆஃப் தி ஃபீல்ட். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ வாண்ட் டு என்ரிச் அப்படிங்கும்போது த ஒன்லி ஆப்ஷன் தி ஸ்கூல் ஹேஸ் டு ப்ரொவைட் அடிஷ்னல் ரிசோர்ஸ் ஃபார் தெம் டு ஒர்க் ஆன் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ சேஞ்ச். பட் இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்குது அண்ட் ரியல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் போத் தி
old and new edition பொறுத்த வரைக்கும் that is the difference and the weightage பொறுத்த வரைக்கும் I mean the burden to the child so child கூட burden வந்து கம்மி பண்ணியிருக்காங்க so that is the base நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது the burden of child has been reduced அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும் ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் they can remember it in the form of இதையுமே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஸோ எப்படி வந்து ஒரு சைல்டை வந்து ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறாங்க அந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இருக்கும் that is the major advantage so that even everyone will have an interest ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் கம்பேரிசன் அண்ட் மோஸ்ட்லி டீவியேஷன்ஸ் அப்படி சிலபஸில் டீவியேஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது பட் ஒன்லி கண்டிஷன் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அண்ட் த வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் மட்டும்தான் வந்து டீவியேஷன்ஸ் இருக்குது இஃப் யூ ஹாவ் எனி அதர் queries you can address it I will be happy to help you in next videos thank you for watching bye bye have a good day